இனி நான் பார்க்க போகிறது மாஸ்மோனிகோன் ரிவெஞ்ச் அப்படின்ற சீரிஸோட சீசன் 2 ஓட எபிசோட் 9 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்படின்னா தான் எனக்குமே தெரிய வரும். இல்லாட்டி நான் பண்ற தப்பு கரெக்டுன்னு நினைச்சிட்டு நான் வாட்டி கடைசி வரைக்கும் தப்பு கரெக்டுன்னு நினைச்சு பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, அப்படியே நீங்க யாரும் இதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம அதுவே ஃபாலோ பண்ண பண்ணுங்க. ஏன்னா அப்படின்னா தான் அப்டேட்ஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படா நம்ம அந்த பொண்ணு கூட கனவு கண்டோம், உண்மையிலே நமக்கு அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இதோட மாஸ்டர் எனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கான். அப்படியே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சரி ஓகே நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருப்பா ஆக்சுவலி. ஸோ அவங்க கிட்ட பசங்க மாதிரியே டீல் பண்ணாம பொண்ணுங்க மாதிரியே டீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுமே என்ன நினைச்சிட்டு இருக்கானா, பரவாயில்ல இந்த இதுக்காச்சும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, என்னடா இது அவனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்னமா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட், ஆமா கிளாஸுக்கே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே நீ எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் எவ்வளோ ஒரு நல்ல மனசுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல மனசை பாராட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரவாயில்ல என்னையுமே ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே இது ரொம்ப முக்கியமான அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா என் லைஃப்ல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் உனக்கு எந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், உனக்கு எந்த மாதிரி சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. பாருங்க நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலி சாக்லேட் அண்ட் ஸ்வீட்னாலே பிடிக்காது. ஏன்னா இந்த சாக்லேட் ஸ்வீட்லாம் சாப்பிட்டாலே எவ்வளவு தூரம் ஓட வேண்டி இருக்கும் அப்படின்றனால அவனே வேணான்னு சொல்லிடுவான். ஆமால உனக்கு வந்து அரகாக்கி ஒரு டன் ஆஃப் லோடு வந்து கொடுத்துட்டு இருப்பா. ஸோ அது வந்து நல்லாவே தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஆப்போசிட்ல ஃபுஜினோமியா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இவங்க நிறைய பார்த்துக்கிட்டு கடுப்பாகிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம அரகாக்கி என்ன சாக்லேட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்லயும் ஒவ்வொரு சாக்லேட் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கா. இந்த சாக்லேட்ல அது குறை இருக்கு, அந்த சாக்லேட்ல இது குறை இருக்கு, அந்த சாக்லேட் இது குறைன்னு சொல்லி நோட் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெய்டுமே கேட்கிறா, அம்மா என்ன பண்ண போறீங்க, வேலண்டைன்ஸ் டே சாக்லேட் வாங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏமா நான் அதெல்லாம் சொல்லவே இல்லைமா, நான் சும்மா தான் சொன்னேன் வேலண்டைன்ஸ் டேக்கு யாராவது சாக்லேட் வாங்குவாங்களா, நல்லா லவ்வே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி இன்னும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி அதை லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க. அப்போ மெய்டு என்ன சொல்றேன்னா, இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பையனுக்கு நீங்க கையால செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ கையால செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அடகாக்கி என்ன சொல்றேன்னா, நான் கையால செய்யறதா கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பையன் மாசமோனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சோ மறுநாளே பாத்தீங்கன்னா நம்ம அடகாக்கி மீன் சாக்லேட் செய்ய ஆரம்பிக்கிறா. பட் சொதப்புது. பட் இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டேக்குள்ள கரெக்டா முடிச்சிட அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுமே ஃபுஜினோமியாக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் அப்படின்றதால அவனுமே ஃபுஜினோமியா கிரஷ் வச்சனால அவனுமே தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம கிளாஸ் வச்சுட்டு இருக்கல அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எப்படி எல்லாம் டேலி பண்ணா எவ்வளவு காசு சேவ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம இன்கிரியன்ஸ் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா சாக்லேட்டுக்கு தேடிட்டு இருக்கா. அப்படியே போக போக நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கல அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நான் என்னோட ஆளுக்கு வந்து சாக்லேட் கொடுக்க போறேன், சோ இந்த இது வந்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கும்போது என்னமா இது தார் உருண்டையா அப்படிங்கிறது, எது தார் உருண்டையாடி சாக்லேட்டா அப்படின்னு சொல்லும்போது சாக்லேட்ல எனக்கு தேவையே இல்லை, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஓட ஆரம்பிக்கிறோம், ஒரு சாக்லேட் நான் எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரெட்மில்ல ஓடிட்டு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க ஏன்னு நினைச்சுக்கோ, கடைசி வரைக்கும் சொல்றேன் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிருவா, ஒழுங்கா சாக்லேட் சாப்பிட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நம்ம அடகுமே நாள் போக போக அவளுமே சாக்லேட் குக்கி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அவளுமே சாப்பிட்டுட்டு செம்ம ஸ்வீட்டா இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்க அப்புறம் நீ எது ரெடி பண்ணலையா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடகாக்கியுமே பாத்தீங்கன்னா அந்த மெய்டு கிட்ட கேட்கிறா. பாருங்க இல்ல எனக்கு என்ன யார்கிட்ட கொடுக்க போற அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நீ யார்கிட்ட கொடுக்கணும் அவசியம் கிடையாது, உன் கிளாஸ்மேட்ஸ்ட கூட கொடுத்து பழகு அப்படின்னு சொல்றாங்க. பட் யோசிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே தட்டி கழிச்சிடுறா. இப்படியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடகுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் யோசினோக்குமே பாத்தீங்கன்னா யாருக்கோ கொடுக்கறது தோணுது. பட் அவளுமே மனசுல இல்ல வேணான்ற மாதிரி தட்டி கழிச்சிருக்கா. அப்படி வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. வேலண்டைன்ஸ் டே பாத்தீங்கன்னா அந்த 3 பொண்ணுங்களும் மொத்த கிளாஸுக்குமே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்த பாய்ஸ்மே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கிஃப்ட் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சாக்லேட் கிஃப்ட் கிடைச்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுஜினோமியா இருக்குல்ல அந்த பொண்ணுமே வெளியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கல அவனுமே இந்தாங்க இந்த சாக்லேட் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குன்னு தெரியாது, பட் இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே நீ எதுவுமே தப்பா நினைக்காம எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தது நீ தான் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசியும் பாத்தீங்கன்னா அந்த சைடு அடகாக்கி வந்துடுறா. பாருங்க அடகாக்கி வந்து என்ன இது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பாருங்க ஆமா எனக்கு வந்து இந்த பையன் தான் கொடுத்தா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நீங்க என்ன நல்லா அடிக்கடி பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க அப்போ ஆக்கி நீ என்ன பண்ற மாசம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
கேட்கறாங்க பாருங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அது என்னோட விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரோக்கியமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்ப போறா. இப்போ நம்ம மாசமுனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜூனியர் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம மாசமுனைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க மாசமுனை, நீங்க எப்பதான் ஆரோக்கியம் பிரேக்அப் பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் கண்டிப்பா பிரேக்அப் பண்ணினா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். இங்க நீ கொடுத்த பாட்டில நான் வந்து சீல் பண்ணி வச்சிருக்கேன், சீல் பண்ணி வச்சிருக்கியா, ஏமா இதெல்லாம் ரொம்ப அவசியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும் போது, உங்களோட ஞாபகார்த்தமா இதை வச்சிருக்கேன், இதுங்க ஃபேமிலி ஹேர்லூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா தாயே, எத்தனை சாக்லேட் அம்மா எல்லாரும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி இந்த சாக்லேட் சாப்பிடுவானா அவனுக்கே தெரியல, பட் இருந்தாலும் ஒரு சமைக்கு வாங்கி வச்சிருக்கான். அப்படி ஆரோக்கியமே கூப்பிட்டு இருப்பா ஜிம்முக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஜிம்முக்கு போய் பார்க்குறான் பாருங்க. பார்த்தா கையில ஏகப்பட்ட சாக்லேட் ஆரோக்கியமே பார்த்துடுறா. ஓ உன் கையிலேயே ஃபுல்லா இருக்கா, சரி ஓகே நான் வந்து கொடுக்க தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ஜெலஸ் ஆகி பொறாமையில பொங்கி வலிகிறா. இங்க பாரு சத்தியமா சொல்றேன், இந்த சாக்லேட்டுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, இதை நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை, எல்லாத்தையுமே தங்கச்சிட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா கோவத்துல சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு சத்தியமா சொல்றேன், எனக்கு ஓன் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா பாருங்க. நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா பாருங்க. நான் உண்மையிலே சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே உனக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுவே பாத்தீங்கன்னா அவரு குக்கி சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அந்த சாக்லேட்டை பார்க்காம அவ கையை பாக்குறா பாருங்க. பார்த்தா கையில ஏகப்பட்ட வெட்டு இருக்கு. என்னடி பண்ணி வச்ச, நீயே செஞ்சியா, அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க, உன் கையை பாரு எவ்வளவு அழகான கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கி பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அவன் டயட் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனே பாத்தீங்கன்னா அந்த குக்கீஸ்மே சாப்பிட ஆரம்பிக்கிறான். சோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே பிளஸ் பண்றான், எல்லாத்தையுமே விட்டு விளையாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பெருசா எதுவுமே கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம அவனுக்குமே அப்பதான் புரியுது நம்ம உண்மையிலே ஆரோக்கிய லவ் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கடைசியில ஃபைனலைஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீக்கெண்டுமே ரெண்டு பேருமே டேட் போறாங்க. பட் டேட்டுக்கு நம்ம ஹீரோயின் சீக்கிரமா வந்துட்டா, ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டான். அவனே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பிளஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கா பாருங்க. அப்போ நீ நம்ம சீக்கிரமா வந்து ரொம்ப ஈகரா இருக்க போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா பாருங்க. ஆமா ரொம்பவே ஈகரா இருக்கேன், ஏன் உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி ஓகேவா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு பர்கர் ஷாப் போறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஃபுல் கெட்டி கெட்டி அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோமே லைட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்காக பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால சாப்பிட முடியுமா அப்படின்றது அவனுக்கே டவுட்டா தான் இருக்கு. அதே டைம்ல வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மேனு ரொம்பவுமே பிஸியா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கண்டிப்பா மாசம் முன்னே வந்து மாறிட்டான்னு சொல்லலாம், அவனுக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நானும் அப்படியே சொல்லுவேன், அன்னைக்கு சாக்லேட் நான் எப்பவுமே சாப்பிட மாட்டான், ஆனா அன்னைக்கு வந்து ட்ரையல் பார்த்தான், எப்படியும் அவனுக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கும், அந்த மாத்தின பொண்ணு நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே பர்கர் ஷாப்ல அடுத்த செட்டுக்கு போக ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ ஹீரோக்கு வேணுமா வேணாமா, எப்படி வயிறு ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அரகாக்கி தனியாக சாப்பிட வரக்கூடாது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட நினைக்கிறேன். பட் அரகாக்கி இல்ல பரவாயில்லன்னு சொல்றா பாருங்க. பரவாயில்ல நான் உன் கூட சாப்பிட வந்திருக்கேன், சோ கண்டிப்பா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட் வாங்காம டபுள் செட் வாங்கிடான். பட் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்டதுனால நம்ம ஹீரோவால சாப்பிடவே முடியல. பத்தாதுக்கு இந்த நாள் வேற முடியல. சோ டேட்டிங்க்கு இன்னும் ஏகப்பட்ட பிளான் இருக்கு, எந்த பிளானுமே உருப்படியா வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வந்து ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணா அடுத்து நான் சாப்பிட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வார்ம் அப் பண்றதுலேயே வாமிட் வந்துடும் போல அவனுக்கு. இப்ப ஒழுங்கா நீ அமைதியா ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா வாட்டர் கொடுக்குறா. ஸோ வாட்டர் கொடுக்குற அந்த மொமெண்ட்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ கண்ணுல ஏஞ்சல் வந்த மாதிரி தெரியுது. ஸோ அவனுமே ரொம்ப பிளஷ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேவுமே சொதப்பிருச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு தான் பிரிஞ்சு போறாங்க, தனியா பிரிஞ்சு போகல, பிரேக்கப் ஆயிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புஜிரமியா இருக்குல்ல, அந்த பொண்ணுமே நம்ம மெய்டை பார்த்து அப்ரோச் பண்றா. ஏன்னா தனியா சாப்பிட்றப்ப நானும் கூட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மாசம் முன்னே அந்த டாய்க்கு ஒன்னா சாப்பிட்றதுனால இந்த மெய்டுமே தனியா சாப்பிட்ற மாதிரி போயிருச்சு. மெய்டுமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், லைஃப் லாங் ஃபுல்லா இருக்க முடியாது அப்படின்றது அந்த பொண்ணுக்குமே தெரிய வருது. அவ புஜிரம் என்ன சொல்றா, தனியா அவனை அனுப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு வந்து உண்மை தெரியாது, சோ அரகாக்கி பத்தி நீ வந்து தப்பா பேசுறது விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் தப்பா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு அரகாக்கி பிடிக்குமா மாசம் முன்னே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்டான கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. அந்த மெய்டுக்கு பதில் சொல்றதே தெரியல. ஆக்சுவலி ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெய்டுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபுஜினோமியா பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே சரி ஓகே நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ ஃபுஜினோமியா ஏதோ டபுள் கிராஸ் கேம் ஆடுற மாதிரியே தெரியுது இந்த இடத்துல. அண்ட் அப்படியே லஞ்ச் பிரேக் முடிவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஓடி பிடிச்சலான் இருக்காங்க பாருங்க. அதை நம்ம ஃபுஜினோமியாவே பாத்துடுறா. என்னடா இது என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியர்டா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த ஃபுஜினோமியா பொண்ணுமே கிளாஸ்ல இருக்கா பாருங்க. அப்போ
மாசம் ஒண்ணுமே ஒரே கிளாஸ் தானே. சோ அவனுமே அங்குள்ள ஸ்னோவை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போறது பெட்டர், அது மட்டும் இல்லாம நீயுமே சீக்கிரமா வீட்டுக்கு போறது பெட்டர்னு சொல்லிட்டு அந்த ஃபுஜினுமே பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ மேலே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் அன்னைக்கு நைட் ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாசம் முன்னோட ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவனுக்கு வந்து கமிட்டி மீட்டிங் இருக்கும். ஸோ கமிட்டி மீட்டிங் தான் அவனுமே லேட்டா போயிட்டு இருக்கான். ஸோ இருக்கிறதுல இருட்டா இருக்கா. ஸோ அவனுமே பயங்கரமா வந்து லேட்டா போயிட்டு இருக்கான். அண்ட் அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூஜனமியா பொண்ணுமே நம்ம ஆடகாக்கி கிளாஸுக்கு கூப்பிட்டுருப்பா. என்ன எதுக்கு இந்நேரம் கூப்பிட்டா, அது மட்டும் இல்லாம காலில் சொல்லாம எதுக்கு இன்னும் தனியா கூப்பிட்டா, உனக்கு வேற ஒரு ஹெல்த் முடியல, அதனாலதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகுமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாரு, நான் வந்து உங்ககிட்ட முக்கியமா ஒன்று கேட்டே ஆகணும், அதை நீ தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, பட் நான் இதை கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா, நீ மாசம் முன்னவே எப்ப பிரேக்அப் பண்ண போற, கண்டிப்பா நீ பிரேக்அப் பண்ணிரு, அது உனக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது, எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இதை கேட்டு நம்ம அழகாக்கிக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நான் உனக்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லி தான் வந்தேன், பட் இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அழகாக்கி சொல்றா பாருங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட முக்கியமா சொல்லி ஆகணும், மாசம் முன்னே உன்னை லவ் பண்ணவே இல்லை, சின்ன வயசுல பண்ண லவ் தான் இப்போ வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ வந்து இப்போ உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான், பட் அது இந்த ஃபுஜினுமியா பொண்ணுக்கு சுத்தமா தெரியாது. இப்படி சொல்லிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா அரகாக்கி மேல, இங்க பாரு இது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன், நான் அவன் டைரியை எப்பயோ பார்த்துட்டேன், அந்த டைரியில அவன் என்ன பிளான் பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டு எப்பயாச்சும் என்னை பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுவான், ஸோ அது வரைக்கும் அவனை நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ ஒன் இயர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்றதுனால எல்லாருக்கும் இப்ப ரொம்ப பெரிய லாஸ் தெரியுமா, நீ வாட்டி இப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்ப, அப்புறம் நான் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை கேட்டு இந்த மராக்கி, எனக்கு ஒன்னும் பெரிய கவலையே இல்லை, பட் நான் அவனை லவ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் லவ் பண்ணுவேன், அவன் எப்ப என்னை பிரேக்அப் பண்ணிட்டு போறானோ அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யாரையுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுஜினோவே சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ என்னை புரிஞ்சுக்கணும்னு சுத்தமா அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அரகாக்கியுமே சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரகாக்கி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, பாக்குறதுக்கே நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுஜினோவே சொல்லிட்டு இருக்கா. பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா மாசம் முன்னே ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அது யாருக்குமே சுத்தமா புரிய வராது. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபுஜினோவே பொண்ணு மேல ஒரு கிரஷ் வச்சிருப்பான்ல, அவனுமே வெளியே இருக்கும்போது கேட்டுருவான், என்ன எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் பெரிய கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுவான். அண்ட் ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். ஸோ அதோட பாத்தீங்கன்னா அன்னைக்கு அப்படியே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சொல்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதை பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.